அண்ணா 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 தலைக்கு மேல ஐயோ அண்ணா 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 தலைக்கு மேல ஐயோ திடீர்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். என்ன பேசுறது தெரியலையே. இது வந்து நைட் 8:45 கரெக்டாக 8:45 நாங்கள் 2 பேர் சாப்பிட்டுட்டு இருந்தோம் 8:30 மணிக்கு. அப்போ அந்த வேலை செய்கிறவங்க வந்து கூப்பிட்டு வெளியில் போங்கன்னாரு. நாங்கள் வெளியில் வந்தோம். கை கழுவுனது தான் டைமு சாஞ்சாச்சு. என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? அந்த பள்ளம் ஓரம் கட்டிட்டு இருக்கிறாங்க. பள்ளம் ஓரம் கட்டுறாங்க. நீங்கள் வீடு ஒட்டியே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது அறிவிப்பு கொடுத்தாங்களா? ஏதாவது என்ன உத்தரவாதம் ஏதாவது கொடுத்தாங்களா? நாங்கள் இந்த அளவுக்கு தான் எடுத்துட்டு நாங்கள் 2வது மண்ணு போட்டு கொடுக்குறோன்னு தான் சொன்னது. அது யார் மூலமாக எடுக்கிறாங்க? யார் எடுக்குது? மாநகராட்சி எடுக்குதா இல்லை ஒப்பந்ததாரர்கள் வேறு? அது தெரியாது. ஒப்பந்ததாரர் இல்லை. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 சேர்ந்து செய்கிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. அதுதான் எனக்கு தெரியும். ஆனால் இதனுடைய உண்மை என்னங்கிறது தெரியாது. யாராக இருந்தாலும் ஒப்பந்ததாரர் தான் வந்து எடுப்பாங்க. வெளியில் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க. அவர் கான்ட்ராக்டர் வந்திருக்காரா? வந்து எதாவது பேசினாரா? இல்லை, வரல. இப்போ வரைக்கும் உங்கள்கிட்ட யாராவது அதிகாரிகள் யாராவது வந்து பேசியிருக்காங்க? ஒருத்தர் வரல. நம்ம இங்கே இவங்க தான் வந்திருக்கிறாங்க கவுன்சிலரு. இந்த ஏரியா கவுன்சிலர் வரல. அந்த ஏரியா கவுன்சிலரு அப்புறம் இந்த இன்னொரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் டக்குன்னு வந்தாங்க. எல்லாம் பார்த்து பேசிட்டு நாளைக்கு காலையில் 7 மணிக்கு வாங்க. யார் வந்தாங்க? உங்களை யாராவது வந்து பார்த்தாங்க? அரசு சார்பில் மாநகராட்சி ஆணையர்? இல்லை, அவங்க யாரும் வரல. நாளைக்கு தான் வரேன்னு இருக்கிறாங்களாமா. சரி சரிங்க. இப்போதைக்கு உங்களுக்கு அடுத்த நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க? என்ன பண்ண? எங்கே தங்க போகிறதுன்னு முடிவு தெரியாமல் நிற்கிறோம். இப்போ போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு என்ன என்ன சொல்கிறாங்க? அவங்க சொல்கிறாங்க இப்போ இன்னைக்கு நைட்டு தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. நான் வந்து சுகர் பேஷண்ட்டு. எனக்கு ஹோட்டல்லலாம் சாப்பிட முடியாது. எனக்கு ஏதோ ஒரு நேரம் சாப்பாடாக்குற அளவுக்காவது எனக்கு ஒரு இடம் பார்க்கணும். இல்லை, நான் சும்மா நம்ம எங்கேயும் போய் அவங்க சொல்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தில் சத்துணவில் போய் இருங்க இப்படியெல்லாம் சொன்ன முடியாது. மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்குது இங்கே? வந்து கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு 10-30 வீடு இருக்குது. அந்த பில்டிங்லேருந்து அந்த கடைசி வரைக்கும். இப்போ அவங்க அந்த 30 வீடுகளையும் காலி பண்ண சொல்லியிருக்காங்களா? 30 வீடு நாங்கள் ரோடு போடும்போது எல்லாமே இடிச்சிருவோம், உங்களுக்கு வேற இடம் தரோன்னு. இன்னும் ஒன்றுமே இல்லை. பின்னாடி வந்து அந்த அருகு கட்டுறோம்னு சொல்லி கட்ட வந்தாங்க. அவங்க வந்து இப்போ 6 அடி 7 அடி தோண்டினோட்டு 6 பில்லரை உடச்சி விட்டாங்க. 6 பில்லரை உடச்சி விட்ட உடனேயே வீடு சாயிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அந்த இன்ஜினியர் சொன்னாங்க, வீடு ஒன்றும் பாதிக்காது, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து